ஹாய் கைஸ், ஐம் திஷ். வெல்கம் டு ஜிஎன்கே பேர்ட்ஸல். கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஹோம் கார்டன் சீரிஸ் தான். இதுதான் வந்து நம்மளோட புது வீடு. இந்த புது வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இன்னும் ஒரு 4 நாள் ஆச்சுன்னா வந்து 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே, நான் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்து பழக்கம். கிட்டத்தட்ட இந்த 26 வருஷத்தில் ஒரு 4-5 வீடு வரைக்கும் மாற்றி ஃபைனலாக வந்து நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 4-5 வீடு மாற்றினாலும் நாங்கள் இருந்த கடைசி வீடு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் வரைக்கும் நாங்கள் அந்த வீட்டில் இருந்தோம். சொல்லப்போனால் ஜிஎன்கே பேர்ட்ஸ் வேர்ல்டே வந்து அங்கே தான் அந்த லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். சின்னதாக 2க்கு 3 அந்த கேஜ் ஆரம்பித்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து 6 பார்ட்டிஷன் கேஜ், அப்புறம் ஃபின்ச்சஸ் கொஞ்சம் வளர்த்தணும் 2 பேர். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு ஃபார்ம் பெரிய லெவலில் பண்ணது. ஸோ எல்லாமே அந்த வீட்டிலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா பார்த்து கட்டினது தான், எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். நாங்கள் கொஞ்சம் புதுசாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஒரு ஆசை. கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 2013-14 அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்திங்கன்னா வந்து அந்த புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன், புதிய தலைமுறை இல்லை பாலிமரான்னு தெரில. ஸோ நியூஸ் சேனலில் வந்து இந்த வீடுன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் போடுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு வீட்டு, அது நிறையா வீடு பற்றி காமிப்பாங்க. ஸோ அதில் ஒரு வீட்டை வந்து நான் பார்க்கும்போப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து சின்னதாக கார்டன் வச்சிருந்த மாதிரி வந்து நான் அப்போ பார்த்தது. ஸோ அப்போ வந்து நான் விளையாட்டுத்தனமாக வந்து எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், எனக்கும் என் தம்பிக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வீடு. ஸோ அப்போயே வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டினா இந்த மாதிரி கார்டன்லாம் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோம். பட் இப்போ வந்து அது நிறையா பேர்த்தோட வீட்டில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் லேட்டு தான். பட் இருந்தாலும் அந்த சின்ன வயசுலேயே அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஏன் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு வந்து இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். கார்டன் வந்து எப்படி வந்து வீட்டுக்குள்ளே செட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஃபாலோவர்லேயே பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டிருந்தாங்க, வீடு வந்து எதனா புதுசாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் சொல்லியிருந்தேன் ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, ரொம்ப நாளாக நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ அதை வந்து கேட்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து பேர்ட்ஸ் வந்து அடுத்ததில் அவுட்டோரில் வந்து ஒரு செட்டப் பண்ண போகிறோம், பேர்ட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போப்பே வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டோம், இந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து முன்னாடியே ஐடியா கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து மிடில் மட்டும் நடுவில், அதாவது ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் வந்து நம்ம ஏதாவது செடி ஏதாவது வளர்த்தலாம் அப்படின்னு வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லி வச்சிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செடினாலே வந்து கண்டிப்பாக கிராஸ் இதில் தான் போகலான்னு இருந்தோம். ஸோ கிராஸ் தான் பெஸ்ட்டு. அந்த நடுவில் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் போட்டுட்டு ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் நடக்கிற மாதிரி சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து கிராஸ் இருக்கிற மாதிரி அதான் பிளானிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்லேயே எங்களுக்கு ஒரு 1 மந்த்லேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அந்த கிராஸ் வந்து வளர்ச்சியே வந்து கரெக்டாக இல்லை. அது நாங்கள் போட்ட கிராஸ் பார்த்திங்கன்னா மெக்சிகன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மெக்சிகன் கொரியன் கிராஸ்ன்னு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நர்சரி கார்டன்லேயே வந்து கிராஸ் இருக்கும்ல, அந்த கிராஸ் பேர் தான். ஸோ அதுதான் வந்து வாங்கி போட்டிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மட்டுமே வந்து நாங்கள் ஒரு 1500 வரைக்கும் செலவு பண்ணுவோம், வெறும் அந்த கிராஸுக்கு மட்டும். அது இல்லாமல் வந்து உரம் அது இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 2000 வரைக்குமே செலவு பண்ணோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் அது ஃபுல்லாக காய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து கரெக்டாக இல்லை, எங்களுக்கு அது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்ப வந்து நர்சரி கார்டன்லேயே போய் பேசும்போப்போ நம்மளோட செட்டப்புக்கு வந்து புல்லெல்லாம் வந்து வராது. ஏன்னா வந்து இப்போ சன்லைட்டு வந்து டைரக்ட் சன்லைட் இருக்கணும், உங்களுக்கு வந்து பார்ஷியல் லைட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மேலே வந்து கண்ணாடி போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த சரியான க்ரோத்தே இல்லை, அந்த புல்லுக்கு தேவையான க்ரோத்தே வந்து சரியாக இல்லை. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக காஞ்சு போய் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். நானும் பார்த்திங்கன்னா வந்து அப்போ கோயம்புத்தூரில் தான் இருந்தேன்னா, ஸோ அதனால் நான் எப்போ வீக்லியோ இல்லை 15 நாளைக்கு ஒன்ஸ் நான் வர எனக்கு அது தெரியும் நல்லா அந்த க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ என் தம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நாங்கள் அப்படியே அந்த காஞ்ச புல்லோடு அப்படியே விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சரி இதை வந்து நானே டேக் ஓவர் பண்ணுறேன், இந்த இடத்த நானே இனிமேட்டு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி, இத்தனைக்கும் இதுக்கு நடுவில் நிறைய சண்டை வேறு எனக்கு என் தம்பிக்கும். ஏன்னா வந்து அவன் வந்து இதுக்கு மேலே போதும், இதுக்கு மேலே செலவு பண்ண வேணாம், ஃபுல்லாக வந்து இந்த மேட் இருக்குல்ல, க்ரீன் மேட்டு, அந்த புல், இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இருக்குல்ல அந்த மேட்டு, அந்த டர்ஃப்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் அந்த மேட்டை வாங்கி போட்டுடலாம், ஒரே செலவோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். இல்லைடா வேணாம், இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இனிமேட் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச புல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் வந்து கொத்தி விட்டு திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் போய் அந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லாம் போட்டுட்டு அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா,
இப்போ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் போட போகிறோம் அப்படின்னு வந்து முன்னாடியே ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக டைல்ஸை போட்டு வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதை தான் வந்து என் தம்பிகிட்ட சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அவன் தான் வந்து ஃபுல்லாக மண் கொட்டினான். அது 40-50 மூட்டை மண் கொட்டியிருக்கானா அது ஃபுல்லாக அவனோட இது தான். ஏன்னா அந்த டைமில் நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். ஸோ அவன் தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது எதுக்கு வந்து அதை வீண் பண்ணணும், சரி இனிமேல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கினது. கணுவாய் அங்கேருந்து தான் நான் வந்து வாங்கி அமுச்சு விட்டோம். ஸோ இதுக்கு மட்டுமே செலவு கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணிட்டோம் இந்த சின்னூண்டு இடத்துக்கு. ஸோ அதெல்லாம் வந்து செலவு, அந்த டோட்டல் எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா அது கூட நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் புதுசாக வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இடத்துக்கு. ஸோ இனிமேல்ட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். இனிமேல் வீக்லி வந்து பேர்ட்ஸுக்குன்னு ஒரு 3-4 வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ கார்டனுக்குன்னு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் நம்மளோட கார்டனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் என்ன அடுத்த செடியெல்லாம் வளர்த்த போகிறோம் அது எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.